இன்னைக்கு நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக இருக்குனே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க. டெய்லி கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க. டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குனே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னது என்னன்னா, 9 மணிக்கு ஷோ போய் நீ போய் ரசிகர் ஷோ பார்க்கறதுக்கு நீ ஒரு 12 மணிக்கு போய் 200 டிக்கெட் கொடுத்து பாருன்னு சொன்னேன். நான் அது கரெக்டு தானே. இப்போ 9 மணி வந்து ரசிகர் ஷோலாம் கிடையாது. 4 மணிக்கு விடிய காலையில் 4 மணிக்கு வந்து நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, அதான் ரசிகர் ஷோ. 9 மணிக்கு பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டேஸில் சினிமா தேட்டருக்கு போகும்போது காலையில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து 10 மணிக்கு போடுவாங்களா, ஒரு மணி நேரம் சீக்கிரம் போடுறாங்க, அவ்வளோதான். அதனால அந்த பசங்கிட்ட நான் சொல்றது அவ்வளோதான். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அவ்வளோ அமௌண்ட் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ கொடுத்து பாருங்கடா. அதிலாட்டி 200 கொடுத்து பாருங்க. அதே படத்தை தான் வந்து 2 மணி நேரம் கழிச்சு மத்தியானம் 12 மணி ஷோக்கும் போட போகிறாங்க. எப்படியும் அன்றைக்கி லீவு தான் போடுவீங்க எல்லாரும். அதனால வந்து மத்தியானம் 12 மணிக்கு போய் ஷோ வந்து பாருங்க. ஆன்லைனில் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிக்கெட் யார்கிட்ட இருக்குது ரசிகர் ஷோ அப்படின்ட்டு தேடி போய் காசு அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு ஆன்லைனில் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் மட்டும் தான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க. 200 டிக்கெட்னா 220 ரூபா பிடிப்பாங்க டேக்ஸ் புக் மை ஷோவில். அதில் போய் புக் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக போய் பாருங்க ப்ரோ அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறேன். கரெக்டு தானே. ஏன்னா வந்து 9 மணிக்கு போய் ரசிகர் ஷோக்கு அவ்வளோ காசு கொடுக்குறதுக்கு 12 மணிக்கு 200 கொடுத்து பார்த்துக்கலாம். அதே படத்தை தானே 12 மணிக்கும் ஓட்டுறாங்க. நான்லாம் வந்து ரசிகர் ஷோ வந்து போகல சொல்லியிருக்கேன், சரிங்களா. ரசிகர் ஷோ வந்து எப்பவுமே நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். விஜய் படம் வருதுன்னா நைட்டே போய் தியேட்டரில் உட்காந்துருவேன். முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கே போய் உட்காந்துருவேன். பெரும்பாலும் என் கோல்பேட்டில் பார்ப்பேன், இல்லை திருநெல்வேலியில் போய் ராமுத்ராவில் போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லாக செலிப்ரேஷன் நடக்கும். காலையில் 4 மணிக்கு விடிய காலையில் 4 மணிக்கு வந்து ஷோ நடக்கும். அதெல்லாம் ஒரு ஆர்வமாக போய் பார்த்துருக்கேன். இப்போ 9 மணிக்கு ஷோ மாற்றினதுக்கப்புறம் எனக்கு அந்த ரசிகர் ஷோ அந்த என்டர்டைன்மெண்ட்டே போச்சு. காலையில் எந்திரிச்சு போய் பார்க்குறது ரசிகர் ஷோ கிடையாது. விடிய வெயிட் பண்ணி பார்க்குறது தான் ரசிகர் ஷோ. அதனால வந்து ரசிகர் ஷோவே கிடையாது 9 மணிக்கு பார்க்குறது. அது 9 மணிக்கு நான் அவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறதுக்கு நான் ஈவினிங் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயங்காலம் தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஒரு நைட்டு 8 மணிக்கு தான் ஷோ வந்து எங்கள் ஊரில் ஓட்டுறாங்க, சாயங்காலம் ஷோ. ஏன்னா வந்து படம் லென்த்து அதிகம். அதனால வந்து ஈவினிங் ஷோ வந்து டைமிங் வந்து மாறுது. 6:30 ஷோ வந்து 8 மணியாக மாறுது. ஆனால் படம் லென்த்து 3 மணி நேரம். ரசிகர் ஷோ வேறு காலையில் இருக்குது. அதனால வந்து ஒரு நாளைக்கு 5 ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன், 5 ஷோ 6 ஷோ. அதனால வந்து டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நான் போட்டிருக்க டிக்கெட் வந்து நைட்டு தான் போட்டிருக்கேன். அதனால காலையில் எல்லாருமே பார்ப்பீங்க, எல்லாருமே ஸ்டேட்டஸில் வைப்பீங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்க மாட்டேன், வாட்ஸ்அப்லேயும் போக மாட்டேன், இன்ஸ்டாவில் யாரோட ரீல்ஸையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே எடுத்து அண்ணனோட என்ட்ரி, இன்டர்வல் சீனு, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் சாயங்காலம் தான் போய் பார்க்கறதுனால அன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவ்வளோவா வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை விஜயன படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை போய் விஜயன படத்தை பார்க்கணும், சனிக்கிழமை போய் சிவகார்த்தியின் படத்தை பார்க்கறதுக்காண்டி ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜயன படம் எப்படி இருந்தாலும் என்ன இதை கடைசி படம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாமல் போனாலும் சரி, விஜயன படத்தை 1 இயருக்கு அப்புறம் போய் பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.